எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று சகிப்புத்தன்மை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் சிவப்பிரியனிடம் கேட்கலாம். சிவப்பிரியன், சகிப்புத்தன்மை பற்றி என்ன மாதிரியான விவாதம் நடந்துச்சு? மத்திய அரசு இந்த கோரிக்கையை ஏற்றதன் பின்னணி என்ன? அதாவது பனிமலர், கடந்த 2-3 வாரங்களாக சகிப்புத்தன்மை நாட்டில் குறைந்து விட்டது என்று கூறி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த விஷயத்தை எழுப்புவோம் என்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருமனதாக கூறின. இதற்கு முன்னர் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் சோனியா காந்தி அவர்கள் நாட்டில் சகிப்புத்தன்மை குறைந்து விட்டது, மத்திய அரசுக்கு இது தொடர்பான ஒரு அறிக்கையை குடியரசுத் தலைவர் அளிக்க வேண்டும் என்று அவரிடம் சென்று முறையிட்டார்கள். அதன் பிறகு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது கடந்த 26ஆம் தேதி தொடங்கிய பிறகும் கூட முக்கிய கோரிக்கையாக எதிர்க்கட்சிகள் வைத்தது சகிப்புத்தன்மை குறைந்து வருவதை பற்றி மத்திய அரசு விவாதிக்க தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பட்சத்தில் தான் நாங்கள் சரக்கு மற்றும் சேவை வரி போன்ற மசோதாக்களுக்கு எங்களின் ஆதரவை தருவோம் என்று எதிர்க்கட்சிகள் ஒருமனதாக கூறின. அதை ஏற்று சகிப்புத்தன்மை பற்றி விவாதிக்க மத்திய அரசு தயார். எங்கள் தரப்பில் உள்ள நியாயங்களை நாங்கள் எடுத்து கூறுவோம். சகிப்புத்தன்மை என்பது நாட்டில் குறையவில்லை, சகிப்புத்தன்மை இருக்கிறது. பாரதிய ஜனதா அரசில் எந்த விதமான சகிப்புத்தன்மையும் குறையவில்லை. பாரதிய ஜனதா ஆட்சியில் எந்த விதமான மத கலவரங்களோ எதுவும் நடைபெறவில்லை. இதை பற்றி பாராளுமன்றத்தில் கூறுவதற்கு எங்களுக்கு எந்த கூச்சமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இந்த விஷயத்தை சட்டப்படி எழுப்புங்கள். நாங்கள் இந்த விஷயத்தை சட்டப்படி நாங்கள் பாராளுமன்றத்தில் எங்களுடைய வியூ பாயிண்டை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்று ஆளுங்கட்சியினர் கூறியிருந்தார்கள். அதன்படி நேற்று நடந்த நாடாளுமன்ற அலுவல் கூட்டத்தில் கேரளாவை சேர்ந்த 2 எதிர்க்கட்சி எம்பிக்கள், அதாவது சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திரு பி கருணாகரன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் திரு கே.சி. வேணுகோபால் அவர்களும் விதி எண் 193 கீழ், அதாவது இந்த விதியின் கீழ் ஓட்டெடுப்பு இல்லை, ஆனால் விவாதம் நடைபெறும். அந்த விதியின் கீழ் நாட்டில் சகிப்புத்தன்மை குறைந்து வருவது மற்றும் மதவாத சக்திகள் அட்டூழியம் அதிகமாகி வருகிறது என்பன போன்ற விஷயங்களை குறித்து விவாதிக்க இவர்கள் இருவரும் நோட்டீஸ் கொடுத்திருந்தனர். அந்த நோட்டீஸை ஏற்று இன்று நாடாளுமன்ற அலுவலகம் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், திங்கட்கிழமை அலுவலில் இந்த விஷயமானது சேர்க்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை மதியம் 3 மணி அளவில் இந்த சகிப்புத்தன்மை குறித்த விவாதம் தொடங்கும். 2 அல்லது 3 நாட்கள் நடக்கும் இந்த விவாதத்துக்கு பிறகு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த விவாதத்துக்கு பதிலளித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பனிமலர். சிவப்பிரியன், இப்போ சகிப்புத்தன்மை தவிர்த்து வேற என்னென்ன மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு எதிர்க்கட்சிகள் அல்லது அது பற்றி விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்திருக்கின்றன? சகிப்புத்தன்மை என்பது முதல் விவகாரம். அது மட்டுமல்லாமல் மாட்டிறைச்சி உண்பது உள்ளிட்ட விவகாரங்கள், சங் பரிவார் விவகாரங்கள், இவை அனைத்தும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரே விஷயமாக திங்கட்கிழமை முதல் விவாதம் செய்யப்படவிருக்கின்றன. இது மக்களவையில். மாநிலங்களவையில் திங்கட்கிழமை மாலை பிரதமர் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டம் குறித்த விவாதத்திற்கு பங்கேற்று பதிலளிக்கவிருக்கிறார். அதன் பிறகு செவ்வாய் அல்லது புதன்கிழமை மாநிலங்களவையிலும் இது தொடர்பான ஒரு விவாதம் நடைபெறும். இதை தவிர்த்து வேறு என்னென்ன விஷயங்கள் எதிர்க்கட்சிகள் எடுக்க போகின்ற என்றால், உயர்ந்து வரும் விலைவாசி, அது மட்டுமல்லாமல் இந்தியா பிரதமரின் வெளிநாட்டு பயணங்கள், இது போன்ற விஷயங்களை எழுப்பவும் எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்கின்றன. மத்திய அரசின் சார்பில் என்னென்ன மசோதாக்கள் என்று பார்த்தால், குறிப்பாக சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றி விட வேண்டும் என்று மத்திய அரசு தீவிர முயற்சி செய்து வருகிறது. அதன் பகுதியாக தான் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியையும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களையும் தனது இல்லத்திற்கு அழைத்து தேநீர் விருந்து கொடுத்து அந்த நேரத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவிற்கு காங்கிரசின் ஆதரவை கோரினார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி தங்கள் கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து நல்ல முடிவை கூறுவதாக பிரதமரிடம் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசை பொறுத்தவரை முக்கிய மசோதாவாக இந்த சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை எடுத்திருக்கிறார்கள். இந்த மசோதா நிறைவேறிய பிறகு வேறு சில மசோதாக்களையும் மத்திய அரசு எடுக்கக்கூடும். அதில் முக்கியமானது HIV பிரிவென்ஷன் என கூறப்படுகின்ற HIV எய்ட்ஸ் மசோதா, அது மட்டுமல்லாமல் ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் பில் மசோதா போன்ற ஒரு சில மசோதாக்களும் இருக்கின்றன. ஆனால் முக்கிய மசோதா என்று பார்த்தால் சரக்கு மற்றும் சேவை வரி, அதை முதலில் நிறைவேற்றிவிட்டு
மற்ற மசோதாக்களுக்கு செல்லலாம் என்றுதான் மத்திய அரசு நினைக்கிறது. பனிமலர். சிவப்பிரியன், உங்க தகவல்களுக்கு நன்றி.